வணக்கம். நான் ஜேவி அபிநந்து, டீம் சி, குரூப் சி. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நெஞ்சில் கட்டியாக இருக்க சளியை எப்படி அகற்றுவது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கேன்னா, 4 கற்பூரவள்ளி. இது பெருசாக இருந்தால் 2 சேர்க்கணும், சின்னதாக இருக்கனால 4 சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி, சின்னதாட்ட 2 இஞ்சி எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு பூண்டு, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 கிராம்பு, 10 நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நாம் இடிக்கணும். அதுக்கு நான் இடிக்கலை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கற்பூரம் இடிக்கணும். அடுத்து 2 இஞ்சி, பூண்டு, 10 நல்ல மிளகு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சீரகம். இதை நல்லா நம்ம போட்டு இடிக்கணும். நாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க கஷாயத்தை இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி, இதை வந்து நாம் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் இப்படி கொதிச்ச போகிறோம். நாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அலசிடணும். அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வைக்கணும். 5 மினிட்ஸ் ஆன அப்புறம் இந்த பருவத்துக்கு வரும். இதை நான் இப்போ மூடி போட்டு மூடுறேன். அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் அதுவும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம சூடோட எடுத்து கப்பில் ஏற்றி குடிக்கவும் கூடாது. 5 மினிட்ஸ் ஆன போகிறோம். நாம் மூடி வச்சோம்னா மூடியை எடுத்துட்டு இதை வடிகட்ட போகிறோம். அதுக்கு நான் வடிகட்டு வச்சுருக்கேன். உடனே குடிக்கிறது கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வந்து குடிக்கூடாது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும். அடுத்து நாம் இதை ஸ்டோர் பண்ணணும்னா வைக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு குமரி அறிவர் பேரவை.